இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது ராஜேஷ் சாரை பற்றி கொஞ்சம் அதாச்சும் ராஜேஷ் சாரை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நல்லா செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, மறுபக்கம். அவரோட மறுபக்கம் எனக்கு தான் தெரியும். இல்லை நான் அதை பற்றி சொல்லலை, காமெடி பற்றி. அதாவது காமெடியை வந்து காராசேவ் மாதிரி போட்டு ஜலிச்சு எடுப்பார். அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்துடவே மாட்டார். கூட டீம் வேறு இருப்பாங்க, நிறைய கேட்பார், நிறைய விஷயங்கள். அதாச்சும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கலாமே, இல்லை இன்னும் போகலாமேன்ட்டு. ஸோ இவர்கிட்ட போனாலே எனக்கு அதான் தோணும், இன்றைக்கி காமெடி காராசேவ் மாதிரி போட்டு ஜலிச்சு தான் எடுப்பார். கடைசியாக தான் எதனா மாட்டு 2-3 பீஸ் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக பேச சொல்லுவார். ரொம்ப நடித்தா பிடிக்காதவர், ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்வார். அப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்றதுனால சாங்கை பற்றி சொல்லிடுறேன். நான் ஹீரோ ஒரு சாங் ஆடியிருக்கோம். கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, அந்த பாட்டுக்காக ஆடியிருக்கோம். தினேஷ் மாஸ்டர் நிறைய உண்மைகளை உள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு. அதை நான் ஓப்பன் பண்ணியே ஆகணும். என்னன்னா 2 பேரும் போயிட்டோம். போன உடனே சாங் ஃபஸ்ட்டு சரி ஓகே பல்லவி மூலம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மூமெண்ட்டுக்கு போகலாம். நாங்கள் சரி ஓகே அப்படின்னு போய் பார்த்தா அது மாதிரி வந்து வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், அதுக்கப்புறம் டங் டங் அப்படின்னு ஒன்று வரும். அது நமக்கு தெரியாது, நீங்கள் பாட்டில் பார்த்தா கூட தெரியாது, பட் சொல்லி கொடுக்கும்போது அது புரியும். அதுக்கு டங் டங் அப்படின்னும். 2 பேரும் ரிஹர்சல் இதுக்கு டங் டங் அப்படின்னு. ஒன்று அசிஸ்டன்ட் இல்லை சார் டங் டங், திருப்பி 2 பேரும் அதானே பண்ணுவோம், திருப்பி டங் டங் இல்லை சார் டங் போயிடுச்சு டங் டங். ரிஹர்சலே முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம். அப்படியே படுத்துட்டு இருக்க ரூமில் நைட்டு கனவுலாம் அது வருது டங் டங். அப்படி எழுந்து பார்த்தேன் என்னடா இதுன்ட்டு, திருப்பி டங் டங்குன்னு. அப்புறம் பார்த்தா உண்மையில் ஹவுஸ் கீப்பிங் கவுத்தாட்டான் டங் டங்குன்னு. போயிட்டு கதவு தானே அவங்ககிட்ட டங் டங். என்ன சார் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எதுவாக டான்ஸ் ஆடக்கூடாது, எஸ்கேப் ஆகிடலாம், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏன் என்னாச்சு சொன்னானே ஏன் ஆடலனாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ட்டேன். உடனே மாஸ்டரில் என் வாழ்க்கையிலேயே டான்ஸ் ஆட முடியாதுன்றதுக்கு காரணத்துக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்ன முதலாள் நீ தான். எல்லாரும் கால் வலின்னுவாங்க, கை வலின்னுவாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்ன சொன்னதை டக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே 2 o'clock மேலே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் ஹீரோ போய் நிற்கிறோம். பிஜிஎம் எடுக்கிறாங்க, நடுவில் மியூசிக் எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே ஃபுல் பிஜிஎம் அது டன் டடகர டகர டகர டன் டடகரன்னு ஹாரி சார் வேறு போட்டு பயங்கரமாக அடித்து கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்து பேசின ஹீரோஸ்கள் ஆடுற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து எங்கள் 2 பேர் போட்டார். ஒருவேளை நாங்கள் 2 பேர் ஆடுறோன்னு தெரியாதா தெரியல, அவருக்கு மாண்டேஜ் சாங் மாதிரி போட்டுருவாங்க நினச்சி போட்டாரான்னு தெரியல. போட்டால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை ஆடி காமிச்சாங்க, ஹீரோகிட்ட கேட்டாங்க, ஹீரோ வந்து ஓகே அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, நான் உடனே வந்து எனக்கு 1 more சார்னேன். ஓகேன்ட்டு எனக்கு தனியாக கூட்டு போய் வறுத்து எடுத்து புழிஞ்சி சட்டையெல்லாம் மாற்றி தந்து விட்டாங்க. ஒன்று ஆட ஆரம்பித்தோம். 1 more திருப்பி ஆட ஆரம்பித்தோம். 1 more ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க, எல்லாம் அப்படியே கும்பல் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆடி முடிச்சோடனே வாடா போகலாம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ எந்த லெவலில் ஆடி இருப்பேன்னு பாருங்கள். அவங்க சொல்லி கொடுக்குறது வேறு, நாங்கள் பண்ணுறது வேறு. அப்போ தான் நான் ஹீரோகிட்ட கேட்டேன், அது எப்படி சொல்லி கொடுத்தவொடனே ஓகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அது ஹீரோ என்கிட்ட சொன்னார், அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வேறு தான் நம்ம ஆட போகிறோம். அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் ரிஹர்சல் மானிட்டர்லாம் நான் பார்த்தேன். இப்படி ஒரு ஞானமா எனக்கு இது தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் ஸ்டைலாக நின்றுட்டு அவங்க ஆடி காமிச்ச உடனே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஆட ஆரம்பிச்சு மாஸ்டர் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ளோக்கு வந்துட்டார். டேய் அதெல்லாம் வேணாண்டா, பாட்டு 4 நாளில் முடிக்கணும், ஆல்ரெடி 5 நாள் ஆகிப்போச்சு, பிஜிஎம் தாண்டுற மாதிரி தெரியல, விடிஞ்சு வேறு போச்சு, நைட் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஏன்னா நைட்டு கப்பல் அந்த போட்டில் எடுக்கிறோம், நைட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு நாங்கள் போய் எடுக்க ஆரம்பிப்போம். காலைல மீன் பிடிக்கும், அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வரும்போது நாங்கள் ஆடிட்டு இருப்போம் கப்பலை, ஏன்பா இறங்குப்பா டைம் ஆச்சுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லெவல் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர் எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு மாதிரி டன் டங் டக் அப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப மூவ்மெண்ட் அப்படி லைட் அப்படி டன் டன் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. சரி ஓகே சூப்பர் இது பண்ணு அப்படின்ட்டோம். இப்போ அடுத்த கட்டத்தில் மாற்றோம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டைரக்டர் வந்துட்டார். சார் மூமெண்ட் ஓகே மாஸ்டர், பட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாரு. என்ன சார் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எதனா கொடுங்க சார். சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னா 2 பேரும் ஒன்று அப்படின்னா நான் கடிச்சோன்னா
ஐயோ அவ்வளோ ஓவராக வேணாங்க அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலாம், ரொம்ப கேஷுவலாக பண்ணுங்க. நாங்கள் கேஷுவலானா லைவாக பண்ணுங்க. லைவானா ரொம்ப யதார்த்தமாக சார். இல்லை புரியல சார். சார் ஆடுறா மாதிரியே வேண்டாம் சார் அப்படின்னு. ஒன்றும் ஹீரோ இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் அதானே பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் ஏன் திருப்பி வந்து அதையே சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆடாத மாதிரியே ஆடணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன ஓ நம்ம ஆடாமையே இருக்கிறோம், அது அது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு பண்ணி முடித்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அந்த வேணாம் மச்சான் வேணாம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதோட உண்மைகளை தினேஷ் மாதம் மறைச்சதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான எல்லாரும் சொன்ன மாதிரி காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நண்பர். அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி உண்மையான ஒரு பேர் சொல்லணும்னா ஒரே கலாச்சல் ஒரே கலாச்சல்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக ஒரே கலாச்சல் ஜாலி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ராஜேஷ் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் என்ன சொல்கிறது, எனக்கு எனக்கு நிறைய படங்கள் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி ராஜேஷோட படம் பண்ணும்போது நிச்சயமாக எதிர்பார்ப்பேன் இது என்னுடைய அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் எனக்கு நல்ல கேரக்டர் ப்ரோட் யூஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு. அதாவது வந்து இந்த மாதிரி நிறைய உண்மைகள் சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு ரிஹர்சல் நம்ம பண்ணுறதானே பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய தத்துவத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு நண்பர் கிடைச்சாரு. ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே எல்லா ஹீரோஸ் பற்றி நான் சொல்லணும், ஆனால் சொன்னால் அதுக்கு நிறைய டைம் ஆனால எல்லா ஹீரோஸ் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பற்றி பேசின எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவங்க ஆடி முடிச்சோன்னா பாருங்க, இதை விட நாங்கள் கேவலமாக ஆடிருக்கோம். ரெடி ரெடி 1 2 டன் டக்கர 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 டன் டன் டக்கர. அதாவது தேங்க்யூ. அதாவது இந்த மூமெண்ட் தான் அது வந்துட்டு டன் டக்கர 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 டன் அப்படின்றது இதுதான் பண்ணிக்காம. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். ஸோ அந்த பாட்டு வரும்போது தயவுசெய்து தேட்டரில் இருந்து 1 மோர் கேட்டு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும், திரு சூர்யா சார் அவர்களுக்கும், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், கார்த்தி, ரவி, ஜீவா, அத்தனை கலையுலக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். இது உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த இதே மேடையில் நான் நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ஒரு தயாரிப்பாளராக நின்றுருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக நின்றுருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோன்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ இவர் தான். பார்த்தா தான் இந்த படத்தில் ஹீரோ. நான் வந்து அவர் கூட வருவேன், ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது என் கூட டான்ஸ் ஆடும்போது இவர் டான்ஸும் நல்லா இருந்திருக்கு, அந்த அளவுக்கு நான் ஆடி இருக்கேன், பார்த்துக்கோங்க. தினேஷ் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும், ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் தான். இன்ஃபேக்ட் அந்த டான்ஸ் அசிஸ்டன்ஸ் மிராஜ், சுரேஷ் அண்ட் வசந்தி அநியாயத்துக்கு திட்டுவார். எங்கள் மேலே இருக்கிற எல்லா கோவத்தையும் அவங்க மேலே தான் காட்டுவார். நான் அவங்க 3 பேரும் தனியாக கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, மாஸ்டர் உங்களை திட்டல, எங்களை தான் திட்டுறாரு, எனக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான அனுபவமாக இருந்துச்சு இந்த படம். ராஜேஷ் சார் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஏதோ அவுட்டோர்லாம் போகும்போது ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி தான் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பாலு சார் சொன்னார், ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அடையார் சிக்னல் எடுத்தோம், எப்படி நடிச்சாருன்னு தெரிலன்னு. அது வந்து என்னென்னா ராஜேஷ் சார் வந்து ஹேண்டிகேம் வச்சுட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு, சீன்ஸ்லாம் எழுதிட்டு நாங்கள் ரிஹர்சல் பார்த்தோம் ஹேண்டிகேம் வச்சு. ஐடியல் ஹோமில் அப்புறம் ஆஃபீஸ்லலாம் நிறைய சீன்ஸ் நடித்து நான் வந்து என்னோடய கேரக்டராகவே பண்ணேன். சந்தானம் சார் கேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். அப்புறம் ஹன்சிகாவோட கேரக்டர் வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணி ப்ளே பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். ராஜேஷ் சார் சொல்லிட்டாரு, சார் நீங்கள் காமெடிலாம் ஓகே, சந்தானம் சாரோட ஒரு சீனை நல்லா பண்ணுறீங்க, பட் ரொமான்ஸு பத்தலை, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், சார் சந்தானம் சார் பதிலாக நடித்தது வந்து ஜெகதீஷ், இங்கே வாங்க, ஜெகதீஷ் தான் வந்து சந்தானம் சார் கேரக்டர் நடித்தார். பார்த்தா மீரா கேரக்டர் நடிச்சது அருண், இவர் தான் வந்து ஹன்சிகா.
திருவிங்க திரு இவர் ஒரு நாள் வரலன்னு இவர் ஹன்சிகா. இப்போ சொல்லுங்க, நான் எப்படி இந்த பார்த்து ரொமான்ஸ் பண்ண முடியும்? இந்த மூஞ்சை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார் ஃபேக்ட் 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 அப்படின்ட்டாரு. நீங்கள் போங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான அனுபவங்கள். இந்த படம் முடிஞ்சிடுச்சேன்னு ரொம்ப சுகமாக இருக்குது. ஹாரிஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் போட்டு ரொம்ப படுத்தி எடுத்துட்டோம். அவர் வந்து நான் சொன்னேன், சார் கொடுங்க சார், போதும் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களை ஹீரோவை பார்க்க போகிறாங்க, நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ஃபஸ்ட் டைம் உங்களை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன், வேணாம் சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார் கொடுங்க சார், இருக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு கொடுத்துருவாரு. ஸோ 7ஆம் ரீகார்டிங் போயிட்டுருக்கோம். அப்பவும் போய் சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க சார். இல்லை உங்கள் படம் தாங்க அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னுடைய இந்த லான்ச்சில் எல்லாருமே ரொம்ப அக்கறையோட ஹன்சிகா பற்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஹன்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்டே பண்ணல, ஃபஸ்ட்டு சும்மா அவுட்லைனாக தான் இருந்துச்சு. சந்தான சார் சொன்னார், நீ எந்த படத்துக்கு பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் ஓடுங்க. ஆக்சுவலாக ஒரு அவுட்லைனாக இருந்துச்சு. நான் உதய் சார்கிட்ட பேசினேன். ஸோ அவர் வந்து கேட்டுட்டு இதை நான் பண்ணுறேங்க, நான் இது இல்லைங்க, நான் இன்னும் ரெடி பண்ணல, இது சும்மா ஒரு அவுட்லைனு, நான் வேறு ஒன்று சொல்கிறேன். இல்லை இதுவே பண்ணலாங்க, இது நல்லா இருக்குங்க. இல்லை சார் நான் இன்னொன்று ரெடி இல்லை இது நல்லா இது பண்ணலாங்க அப்படின்னாரு. சரி இன்னும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நம்ம ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சின்ன விஷயங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்தோம். இந்த ஃபேக்ட்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு எண்டில் சந்தான சார். அந்த டைலாகே அவர் சொல்லும்போது தான் பிடிச்சோம் டைலாக். அவர் சொன்னார், ஏங்க அருண் திரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வச்சு ஹீரோயின் கொடுத்தா எப்படிங்க ரொமான்ஸ்லாம் வரும் அப்படின்னாரு. ஃபேக்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போது அப்படி ஆரம்பிச்சது. இப்படி எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது சின்ன விஷயங்கள், உதய் சாரோட பேசுகிறது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக என்னென்னா அவர் சொன்னார், ஆக்சுவலாக பாஸ்கரன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஊரில் 10-15 ஹீரோ இருக்கும்போதெல்லாம் வந்து ராஜேஷ் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு, ரொம்ப வந்து அவஸ்தைப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நிஜமாக நான் எந்த அவஸ்தையுமே படல. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்தேன். வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார், ரொம்ப லைவாக பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சின்சியராக, ரொம்ப டவுன் டு எர்த். நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஆளுன்னு. ஸோ நானும் அதையே வந்து திருப்பி சொல்ல விரும்பல. அவ்வளோ சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப கேஷுவலாக, நம்ம ஃபுல் டீமோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து இந்த படம் ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அவுட்புட் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் நண்பர் சந்தானம் சார் வந்து என்னென்னா, நான் என்ன நினச்சேன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ் அவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டயலாகில் வந்து எப்படியும் ஸ்கோர் பண்ணிவிடுவார் தெரியும். சரி ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி நானும் அவரும் பேசினப்போ அவரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அவர் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவருக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஹன்சிகா வந்து என்னென்னா, எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் அது எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே மேனேஜ் பண்ணுவாங்க கரெக்டாக. வந்து உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் உனக்கு பிடிக்கல, எத்தனை வாட்டி சொல்லிட்டு படிக்கல அப்படின்ட்டு ஃபுல்லாக கண்ணாலேயே பேசி நம்ம வந்து உங்களே நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை ஓகேவா, ஒன் மோர் போகலாமா, அஸ்டில் சார் சூப்பராக இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார் அப்படிவாங்க. ஆமாம் 2 பேரும் சார் இல்லை சார் கண்ணிலே சொல்லிட்டாங்க சார் சூப்பர் சார் அப்படிவாங்க. Malaya, Vavaka. வந்திருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு உதயநிதி என்ற ஒரு நபரை முதல்ல நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்க்கல. ஆனால் அவருடைய பேர் இம்பேக்ட் வந்து வீட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்படின்னா, அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு நிகழ்ச்சி நல்ல காரியத்துக்காக எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. அப்போ நான் வீட்டில் இல்லை. அவர் வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு எங்கள் அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் நான் வந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னென்ன விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிறவர் வந்திருக்காரு, பத்திரிக்கை கொடுத்து எங்கள் அம்மா காலில் விழுந்திருக்காரு. எங்கள் அம்மா உடனே கேட்குறாங்க,
டேய் நீ என்னைக்காவது ஒரு நாள் என் காலில் விழுந்துருவியான்னு கேட்டாங்க. அப்போதான் முதல்ல யாருப்பா அது இவரோட இவரை உடனே அந்த நிகழ்ச்சியில் போய் தான், அந்த திருமண நிகழ்ச்சியில் போய் தான் அவரை நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு உண்மையானுமே ரொம்ப அடக்கமானவர், பெரியவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறார். ஸோ இவருடைய கம்பெனியில் நான் 3 படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா பெருமை கிடைக்கிறேன். ஸோ ஆதவன் படத்தில் ஆரம்பித்து அப்புறம் 7ஆம் அறிவு, இப்போ ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது நடுவில் என்னுடைய படம் கோன்ற படத்தையும் அவங்க தான் வெளியிட்டாங்க. ஸோ அதற்கு முதல்ல ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ராஜேஷ், இயக்குனர் ராஜேஷ், அவருடைய முதல் படம் சிவா மனசில் சக்தின்ற படத்தை நான் பார்க்கும்போது லைக் என்ன இந்த மாதிரி ஒரு 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 அது என்ன ஜானர்னே சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டைப்பில் எந்த படமும் தமிழில் வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் கூட வந்ததில்லை. ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லிடலாம் லவ்னு, ஆனால் இது எந்த ஜானரில் இருக்கு, ஆனால் நம்ம ஏதோ ஒரு டிரைவ் பண்ணிக்கிட்டே போச்சு. ஸோ அந்த டைமில் நான் அந்த படத்தை பார்த்த போதுதான் அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட வந்தார். ஸோ அப்போ அந்த 2வது படம் வரல, பாஸ்கரன். நான் உடனே கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த பாஸ்கரன் இதே நிகழ்ச்சியில் இதே மேடையில் தான் நானும் சூர்யாவும் ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது தான் அந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஸோ ஹி ஹேஸ் அ ஸ்பார்க் இன்சைட். ஸோ ராஜேஷ் கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாம் ராஜேஷ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னு மற்ற இயக்குநர்கிட்ட கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் வரப்போறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டு இந்த படத்தோடைய ஸோ டீம் பாலசுப்ரமணியம் கேமரா, அப்புறம் முத்துக்குமார், நான் இவ்வளோ நிறைய பாடல்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு 5 பாடல்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, 5வது பாட்டு நாங்கள் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப சுத்தமாக இருக்கு, ஆடியோ ஆல்பமே கேட்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கு, ஒரு அழுக்கா ஒரு பாட்டு பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வேணாம் மச்சா வேணாம், இந்த பொண்ணுங்க காதல், இது மூடி திறக்கும் முன்னாடியே கவுக்கும் குவார்டர்னு ஒரு லைனை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணோம். கடைசியில் இந்த 5வது பாட்டு தான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உதயநிதி சொல்லவே தேவையில்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் அந்த ட்ரெய்லர் ஒரு 10 முறை பார்த்தேன் இசையமைக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ படம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட இந்த படம் மாபெரும் வெற்றியடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பத்தி, எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் ஸ்டேஜ்ல காமிச்சிட்டாங்க. மறுபடியும் அதுவும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் நண்பரை பத்தி பேசியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 2002 காக்க காக்கால ஆரம்பிச்சு நிறைய முக்கியமான படங்கள், நல்ல வெற்றிகள் நீங்க எல்லாரும் தந்திருக்கீங்க. அதுல அந்த படங்களுக்கான வெற்றிகளுக்கு பாதி காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்னு ரொம்ப நன்றியோட கை நீட்டி பேசலாம். அவரை ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு என்னோட கரியர்ல என்னோட படங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய அவரோட படங்கள்ல அவரோட பாடல்களை நிறைய நடிச்ச ஹீரோன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். இவங்க 2 பேரும் கூட்டணி இந்த படத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதய் அவர்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட டீம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலு சார் எனக்கு பிதாமகன்ல அவரோட ஒர்க் பண்ண ஞாபகங்கள் என்னால் மறக்கவே முடியாது. கண்மணின்னு பேசிப்போம், அது இன்னொரு தனி கதை இருக்கு. அவர் முதல் நாள் ஷூட்டிங்கில் நடந்திருக்கிற விஷயங்கள் என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவ்வளோ பாசிட்டிவ் வைப். அவர் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே யூனிட்ல இருக்கிற லைட்மேன்ஸும் இந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக பண்ணுறாரு. மேக்கப் கோதண்டன் இருக்காரு, அவரும் சொல்லிட்டு இருந்தார். அவர்லாம் எங்கள் அப்பாவுக்கு இருந்து எல்லாருமே பார்த்த ஒரு அவ்வளோ ஆக்டர்ஸை பார்த்துருக்காங்க, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை, அவங்க வாயில நல்ல வார்த்தை வருது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி லைட்மேன்ஸ்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே யதார்த்தமா பண்றாரு சார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கறதுக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது.
ஹன்சிகா கூடயும் சரி, சந்தானம் கூடயும் சரி, யதார்த்தமா பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு திரும்பி அப்படியே ஃபிளாஷ்பேக் பின்னாடி போயிடுச்சு, 97 போயிடுச்சு. யதார்த்தமா பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு பயமாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு, என்னால் இந்த மாதிரி யதார்த்தமா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ராஜேஷோட படங்கள் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். அந்த ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு கிளாப்ஸ் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படத்துல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடா என்டர்டெய்னிங்கா ரொம்ப ஜாலியான படங்கள் பண்றது இன்னும் அதை விட கஷ்டம். அது கன்சிக்யூட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. அந்த எனர்ஜி இப்போ எல்லாருமே ஸ்டேஜ்ல விட்னஸ் பண்ணோம். மொத்த யூனிட்டும் பேசுற விஷயங்கள், நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள்லேருந்து வந்து நம்ம அதை விட்னஸ் பண்ணோம். ஸோ ராஜேஷ் கூட நான் படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. சிம்பிளா யதார்த்தமா பண்ற விஷயங்கள் வந்து நான் திரும்பி சொல்றேன். நிஜமாவே நான் நினைக்கிற விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஹீரோ கிட்ட வரணும். எல்லாருமே சொல்லிட்டாங்க சிம்பிளான ஆளு, நண்பர் அப்படிங்கிறது. அது நிச்சயம் உண்மை. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரினா வந்து அத்தனை வேலையும் செய்யறது, மேக்சிமம் கஷ்டப்படுறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் பண்றதை நான் வந்து உதவிட்ட பார்த்துருக்கேன். 7ஆம் அறிவு படத்துக்கு குறிப்பா வந்து நைட்டு 1 மணிலிருந்து டிசைனர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்றதுல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஃபாலோ பண்றதுல இருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து உதவி பண்றதை பார்த்துருக்கேன். அவ்வளோ குட்னஸ், அவ்வளோ அந்த நல்ல மனசு, நல்ல ஹியூமன் பீங்கா இருக்கிறது எல்லாமே வந்து நிச்சயமா காணாம போயிடாது. அது எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பர்சன் வந்து ஒரு 60% 70% என்ன இருக்கிறாரோ அது நிச்சயமா ஸ்கிரீன்ல அப்படியே தெரியும். ஒரு 30% கதைக்காக ஆக்டரா மாறலாம், சில விஷயங்கள் பண்ணலாம். பட் யதார்த்தமா என்ன மனசுல இருக்கோ, என்னவா இருக்குமோ அது ஸ்கிரீன்ல நிச்சயமா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த விஷயம் நிச்சயமா இந்த படத்துல வந்து பதியும். முதல் படம் சீனு ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு என்ன வருமோ அதை வச்சு பண்ணலாம், அதை நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில கரெக்டான டீம் பிடிச்சிருக்காரு, கரெக்டான டைரக்டர் பிடிச்சிருக்காரு. தனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து முதல் படத்திலே பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இருக்கும் அந்த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ட்டு. சின்ன வயசுல சில ஆசைகள் இருக்கும், அது நடக்காம போயிருக்கும் வாழ்க்கையில. சில டைம் அது இப்படி பண்ணிருக்கலாமே, பண்ண முட்டமேன்ட்டு ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம சின்ன வயசுல இருந்து இந்த ஆசையை நிறைவேற்றி இருக்கிறாரு. எனக்கு 97ல நான் சினிமாவில் வசந்த் சார் சொன்னது ஞாபகம் இருக்கு. சாங்ஸும் சரி, டான்ஸும் சரி, ரொமான்ஸும் சரி, அது சாதாரணமாக வராது. அது பெரிய விஷயம் கிடையாது பிரதர். நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். 97ல் நான் நேருக்கு நேரில் அறிமுகமாகி படம் தியேட்டரில் ஸ்க்ரீன்லாம் வரதுக்கு முன்னாடியே தானு சார் ஒரு பேப்பர் ஆட் கொடுத்தாரு எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததும் கூட இல்லை, பெரிய பழக்கம் கூட இல்லை. சூர்யாவோட வரவு நல்வரவாக்கு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு பேப்பர் ஆடு வந்தது. அதுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மாதிரி உதயோட வரவு நல்வரவா இருக்கணும், நீண்ட பயணம் போகணும். இது ரொம்ப முக்கியமான இடம். எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும். பட் இந்த தொழிலில் மட்டும் நம்ம ஏற்றுக்கப்படுவோம், நம்ம ரொம்ப பிடிச்சவங்களா மாறிடுவோம். இது ரொம்ப முக்கியமான இடம். அது உணர்ற உதய் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பார் நான் நம்புறேன். சாலை நீ, புலராத காலை நீ, விடிந்தாலும் தூக்கத்தில் விழியோரத்தில் வரும் கனவு நீ.